ம். அரசு அதிகாரிகளை சொல்லுங்க, நீங்க ஒரு கார்பரேஷன் போங்க, ஒரு வாட்டர் டேக்ஸ் கட்டுங்க, இணைப்பு கேட்டு பாருங்க, ஒரு மின் இணைப்பு கேட்டு பாருங்க, ஊழல் அங்கே ஆரம்பிக்கிறது. ஒரு ஃபோர்மன்ங்கிறதுல இடத்துல இருந்து ஆரம்பித்து ஏஇ இஇ வரைக்கும் அந்த ஊழல் போகிறது. இந்த ஊழல் இல்லாமல் இந்த பணம் காசு செலவழிக்காமல் உங்களுக்கு எந்த இணைப்பும் கிடைக்காது, எந்த வேலையும் நடக்காது. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நல்ல அதிகாரிகள்லாம் இருக்காங்க. நீங்க நல்ல அதிகாரிகள் இருப்பவர்கள் மறைந்து கொள்வார்கள், வெளியே வரமாட்டார்கள். நல்ல ஓகே. அதிகாரிகளுக்கு இவர்கள் கீழ்ப்படிய மாட்டார்கள். ம், அப்படியானால் ம், மக்களுடன் தொடர்பு இருக்கக்கூடிய கீழ்மட்டத்தில் ம், இருக்கக்கூடியவர்கள் தான் மக்களோடு தொடர்பில் இருக்கக்கூடியவர்கள். இப்பொழுது ஒரு மின்சார வாரியத்தை எடுத்துக்கொண்டால், மின்சார வாரியத்தில் சீஃப் இன்ஜினியர் என்று ஒருவர் இருப்பார். அவர் லஞ்சம் ம், வாங்குவாரா மாட்டாரா நமக்கு தெரியாது. ஆனால் ம், வாங்காமலும் இருக்கலாம், வாங்கக்கூடியவராகவும் இருக்கலாம். ஆனால் ம். அவரால் நமக்கு எந்த தொடர்பும் கிடையாது, அவருக்கு நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அவருடைய லெவல் வேறு, நம்முடைய லெவல் வேறு. நான் ஒரு வீடு கட்டுகிறேன், எனக்கு வீட்டுக்கு ஒரு இணைப்பு வேணும், மின் இணைப்பு வேண்டும். நான் வீடு கட்டுகிறேன், எனக்கு ஒரு மெட்ரோ கனெக்ஷன் வேணும். நான் வீடு கட்டுறேன், எனக்கு சுவரேஜ் போக்குவரத்து, கழிப்பறையிலிருந்து வெளியே கழிவு வெளியேற்றத்துக்கு ஒரு லைன் வேணும். இதெல்லாம் நான் எங்கே அணுகுவேன் என்றால், அந்த சீஃப் இன்ஜினியர்களையோ அல்லது பெரிய அதிகாரிகளோ நான் அணுக வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு அவர்களுக்கும் அதுக்கு நேரம் இல்லை, பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. கீழ்நிலையில் ஊழல் ஊழல் ஊழல், இது எந்த ஆட்சியிலும் இதை மாற்ற முடியாது. அரசியலுக்காக வேண்டுமானால் இதை இல்ல பேசலாம். அதுக்காக தான் நான் மாற்றம் மாற்றம் கொண்டு வருவேன் என்று தானே மாற்றம் மாற்றம் கொண்டு வருவேன் என்று தானே இவர் வந்திருக்கிறார். ஓகே, ஆமா, நம்ம இவருக்கு மாற்றம் இன்னும் கொண்டு கொஞ்சம் வந்துட்டார் இல்லையா? ஒரு மாசம். மாற்றம் என்ன வேண்டும்? ஆட்சி மாற வேண்டும், மாற்றி விட்டார். ம், மாற்றம் வந்து ம். விட்டது, வேற என்ன வேண்டும்? ஒரு இல்ல அழகிய சார், ஒரு இளமையான ஒரு முதலமைச்சர் இருக்கிற பாக்குறதுக்கு இல்ல, கண்ணுக்கு குளிர்ச்சியா அழகான இருக்கிறது. முதலமைச்சர், அதாவது அது எளிமையான மாற்றம் இல்லையா? முதலமைச்சர். அது நீங்க மாற்றம். பாருங்க, இந்த ஆட்சியில வந்து 40க்கு மேல வயது உள்ளவர்கள் ஒரு 4 பேரோ 5 பேரோ தான் இருப்பார்கள், மற்ற எல்லாம் இல்ல, சிறு பிள்ளைகள். எம்எல்ஏங்களோட ஆவரேஜ் வயதே வந்து 51 ஆயிருச்சுன்றாங்க. ஆமா, அப்படியானால் இது ஆ, மாற்றம் தானே. அது மாற்றம் தான் சார். ஆனா மக்களுக்கு வேண்டிய மாற்றம் வந்து பாருங்க, ஒரு ஒரு மந்திரி என்று ஒருவர் சீர்திருத்தப்பட்ட, வருகிறார் வாய்ப்புக்கு, அவரை பார்த்தா ஒரு சிறு பையன் ஊழலற்ற, வாலிபன் போல் இருக்கிறார். அதான் ஒரு ஊழலற்ற, ஒரு சீர்திருத்தப்பட்ட, ஒரு ஊழலற்ற ஆட்சியை தானே நம்ம எதிர்பார்க்கிறோம். சாமானியன் நான் கேட்கிறேன். ஊழலை என்னுடைய கருத்து ரொம்ப தெளிவானது. ஊழலை யாராலும் நிறுத்த முடியாது, தடுக்க முடியாது, ஒழிக்க அப்படி முடியாது. நீங்களே சொன்னா எனக்கு அது இதா இருக்கு. நம்ம நான் என்ன செய்ய முடியும்? ஹோப் ஃபார் த நான் பெஸ்ட் சார். நான் ஒரு விமர்சகன், நான் ஒரு அரசியல் விமர்சகன், பார்வையாளர், மக்களில் ஒருவன். எனக்கும் நானும் தான் அதே தூக்கம் மக்களில் வருகிறது. ஒருவன் தான். நான் என்ன ஆ, சொல்றேன், நம்ம ஒரு 6 மாச காலம் பொறுத்திருந்து பார்க்கலாமே. அப்போ இவர் ஒரு மாற்றத்தை, நிர்வாகத்திலையும் இதுலயும் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தால் நல்லதானே. ஒய் டோன்ட் வி ஹோப் ஃபார் த பெஸ்ட்? இது ரொம்ப தவறான. எல்லோருமே இதை பற்றி பேசுகிறார்கள். 6 மாதம் அவகாசம் கொடுக்க வேண்டும், 6 மாசம் அவகாசம் கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஒருவர் ஒரு வீட்டுக்கு விருந்துக்கு வரவர், எங்களுக்கு வந்து 3 நாள் பொறுத்துக் கொள்ளுங்கள், நாங்கள் உங்களுக்கு உணவு சமைத்து தருகிறேன் யாரும் சொல்ல மாட்டார்கள். சார், நீங்களே விருந்தாளிகளுக்கு சொல்றீங்க, இருங்க, ஊழல் மழுங்கி போய் இருக்குன்றீங்க. வந்த உடனே வந்து இது சினிமா இல்லையா சார்? எடுத்தோடனே வந்து வாள் வீசுறதுக்கும், ஒரு துப்பாக்கி எடுத்து எல்லாத்தையும் இது பண்ற, ஒரு சண்டை காட்சியை வந்து எல்லாத்தையும் சீர்திருத்தத்துக்கு இது ஏன் அப்படி பார்க்குறீங்க? நீங்கள் ஒரு ஆக்டிவிட்டி. நீங்க சினிமாவை போல் இதை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, சினிமாவை ஒப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு ம். முதல்வர் வந்து அமர்ந்து விட்டால், அதிகாரம் என்பது அளவற்ற அதிகாரம். ஒரு முதல்வரின் அதிகாரம் வானளாவிய அது. அந்த வானளாவிய அதிகாரம் உள்ளவர், அவருக்கு கீழே எத்தனை ஐஏஎஸ் அதிகாரிகள் இருக்கிறார்கள், எத்தனை பெரிய பெரிய அதிகாரிகள் இருக்கிறார்கள், எத்தனை பெரிய கலெக்டர்கள் இருக்கிறார்கள், தாசில்தார் இருக்கிறார்கள். ஏன் ஒரு உத்தரவு போட்டால் நடக்காதா? எதுக்காக அவகாசம்? இந்த அவகாசம் என்பது பிராக்டிகல் இந்த இல்ல சார், போலியான. கரெக்ட். இல்ல இல்ல, அதுதான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா, கிருஷ்ணகிரியில வந்து ஒரு கட்சியில இருந்தே ஒருத்தரை தூக்கிட்டாங்க. அந்த ஏதோ மாமூல் கேட்க போன ஒரு தாவக, ஏதோ கட்சியில இருந்து உடனே தூக்கி இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, நிறைய எனக்கு சிலதெல்லாம் வெளியே சொல்ல முடியாது. பட் நிறைய சீர்திருத்தம் உள்ள கொண்டு வந்துருதா பேசுறாங்க. அதுக்காக தான் சொன்னா ஒரு 6 மாசம் எல்லாமே கழிச்சா. பேசுறாங்க சார். சார், இந்த இடத்துல ஒரு கருத்து உங்களுக்கு சொல்லணும். சீர்திருத்தம் நடந்துட்டதாக பேசுறாங்க வலைத்தளங்களில், சீர்திருத்தம் நடந்து விட்டதாக பேசுகிறார்கள் மீடியாக்களில். இதெல்லாமே மீடியா மோஃபியா. அதாவது மீடியாவில் வந்து ஒரு ஒரு நிர்வாகம் நடத்தப்பட்டு கொண்டு இருக்கிறது. அவர்கள் நம்மளும் செய்தியை மீடியால தான் சார் பரப்புகிறார். பேசுறோம். நம்மளும் மீடியால தான் சார், பேசுறோம். நாம பேசுற மீடியா நம்ம கருத்தை நம்ம சொல்றோம். அந்த ஓகே. மீடியாவில் நம்ம நீங்க எது கருத்தே சொல்ல முடியாது. அது என்ன போடப்படுகிறது என்றால், இன்று காலையில் 8 மணிக்கே எழுந்து விட்டார், இன்று காலை 5 மணிக்கு எழுந்து விட்டார், யாரும் செய்யாத அதிசயம், இதுவரை எந்த முதல்வரும் செய்ய செய்யாது முடியும். இல்ல இல்ல, அப்படின்னு ஒரு இன்னைக்கு இருக்க போஸ்ட் ட்ரெண்ட் போடுறாங்க. அப்படி இல்ல இருக்கு. சார், நான் சொல்வது அதான். நான் ஓகே. சொல்றது குற்றமா சொல்லல. இதுதான் ம், ம். ட்ரெண்டு, மக்களுக்கு அதான் தேவை. ஒருத்தர் எழுந்திருக்கிறதும், பல் துலக்கிறதும், சாப்பிட போறதும், சாப்பிட்டு வந்து கையெழுத்து போடுறதும், ஆபீஸ்க்கு வர்றதும், இதுவே செய்தியா இருக்கக்கூடிய காலகட்டம் வந்து விட்டது.
ஒழுங்காக வேலை செய்றவனுக்கு மதிப்பு இல்லாமல் போய்விட்டது. இதில் இவருக்கு 6 மாசம் கொடுக்க வேண்டும், 8 மாசம் கொடுக்க வேண்டும் என்று சொல்வது ரொம்ப அபத்தமானது. இப்படி ஒரு கற்பனையை உண்டாக்கியதே தவறு. டியூட்டிக்கு வந்து சேர்ந்தா அன்னையிலிருந்து டியூட்டி செய்யணும். அது எதுக்கு 7 நாள் டைம், 8 நாள் டைம்? சார் அவரு தான் வந்து இதுக்காகவா? காலைல 9 சார் மணிக்கு மொத்த வந்துட்டு 5 மணி வரைக்கும் ஆட்சியே 5 சார் ஆண்டுகள் நடக்குது. டிஃபன் ஆட்சியே பாக்ஸ் கொண்டு 5 வர ஆண்டுகள். இல்லைங்க. நானும் படித்ததை தான் சொல்றேன். நான் போய் பார்க்க கிடையாது. ஆனா டிஃபன் பாக்ஸ் வந்து ஆபீஸ் கொண்டு வர முதல்வர் இவர் தானே? இஃப் அட் ஆல் தட் யார் உங்களுக்கு பாயிண்ட் இஸ் தெரியுமா? கரெக்ட். காமராஜர் கொண்டு வந்திருக்கிறார். காமராஜர் கொண்டு வந்திருக்கிறார். 2 இட்லிகள் கொண்டு வந்திருக்கிறார். உலகத்தில் ஓகே. முன்மாதிரி இல்லை என்று எதுவுமே சொல்ல முடியாது. கலைஞர் கொண்டு வந்திருக்கிறார். அவருடைய தள்ளாமையினால அவருக்கு ஒவ்வாத உணவுகள் இருக்கக்கூடாது என்பதற்காக, பத்திய உணவுகள் சாப்பிடுவதற்காக அவர் வீட்டுக்கு சென்ற ஆரம்பிச்சார். அவருடைய கடைசி காலத்தில், பதவியுள்ள காலத்தில் அதன் முன் கொண்டு வந்திருக்கிறார். அதே மாதிரி சரி கட்சி சார். தலைவர்கள் ஒவ்வொரு ஊருக்கு செல்லும் பொழுது அங்கு உள்ள தோழர்கள், அந்தந்த கட்சிக்காரர்கள் சமைத்து கொண்டு ம். வருவார்கள். அதை சாப்பிட்டிருக்கிறார்கள். வரலாறு இருக்கிறது. அண்ணா, கலைஞர், இதற்கு முன் காமராஜருக்கு எனக்கு வந்து நெடுஞ்செழியன் என்ற நாவலர் நெடுஞ்செழியன் என்பவர் ஒருவர் இருந்தார். எனக்கு அவர் தெரியும். நெடுஞ்செழியன் தெரியும். பெரும்பாலும் தோழர்கள் வீட்டு தான் சாப்பிடுவார். ஓகே. இதெல்லாம் ஒரு வீர செயல் மாதிரி சித்தரிக்க கூடாது என்பது என் கருத்து. வேலைகளை பார்க்க நன்றி, வேண்டும். நன்றி. எங்களுக்கு இத தெளிவுபடுத்துனதுக்கு ரொம்ப நன்றி சார். இதுவரைக்கும் நானும் வந்து இவர் தான் முதல்ல டிஃபன் பாக்ஸ் கொண்டு வராருன்னு நெனச்சேன். புரொவைடட் அந்த கருத்து உண்மையா இருக்கிற பட்சத்துல, அத வந்து நீங்க தெளிவுபடுத்துனதுக்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப இப்போ நன்றி. நேத்து வந்து இவரு டெல்லி போயிட்டு வந்தாரு. காங்கிரஸ் தான் ஃபர்ஸ்ட் இவருக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அப்படி இருக்கும்போது இவரு காங்கிரஸ் தலைவர்களையே சந்திக்காம வந்துட்டாருன்னு சொல்றாங்களே! நீங்கள் அவர் பதவி ஏற்கும் பொழுதே ராகுல் காந்தி பின்னால் தான் இருந்தார். ஆமா. ஒவ்வொரு மந்திரி பதவி ஏற்கும் பொழுதும் ராகுல் காந்தி எழுந்திருப்பதும் அமர்வதும் ஒரு ஸ்கூல் பையன் மாதிரி ராகுல் நடத்தப்பட்டார். ஒரு தேசிய தலைவருக்கு அவமானம் இழைக்கப்பட்டது. ஆனால் அதை விஜய் அவர்கள் செய்யவில்லை. ம். அந்த சூழல் அப்படி அமைந்தது. அந்த ம். சூழலை நிர்வகிக்கக்கூடிய ஆட்கள் அங்கே இல்லை. ம். அது கவர்னருடைய தலைமையிலான ஆட்சி. அது கவர்னர் தலைமையிலான பதவி பிரமாணம் எடுக்கக்கூடிய நிகழ்ச்சி. அங்க அவருடைய நிலைதான் உறுதிப்படா இருந்தது. அவர்தான் அந்த நிகழ்ச்சியை நடத்துகிறார். ஓகே. அவரை அவமதிக்கும்படி சூழ்நிலை அமைத்துக் கொண்டார். ராகுல் காந்தி விழிப்படைய வேண்டும். அந்த இல்ல புரோட்டோகால் இப்போ புரோட்டோகால் நேத்து என்று இவரு போய் பார்க்காம வந்ததுக்கும் என்ன தொடர்பு சார்? ஏன் இவரு பார்க்காம வந்திருக்காரு? ஏதாவது காரணம் இருக்கா? இப்பொழுது ஒரு சந்தேகங்கள் கிளப்பப்படுகிறது. ம். மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் சொல்லியிருக்கலாம், ம். நீங்கள் நேரா சென்னை செல்லுங்கள், வேற யாரும் செல்லாவிட்டால், யாரையும் சந்திக்காவிட்டால் உங்களுக்கான நான் நிதி ஆதாரத்தை நான் கொடுப்பேன், உங்களுக்கு நான் உதவி செய்வேன். ஓ! எனக்கு பிடிக்காத ஆட்கள், என்னுடைய எதிரிகளை நீங்க சந்திப்பதா இருந்தால் நீங்க வராதீர்கள். ஓகே. ஏன்னா நேரமே 10 நிமிஷம் தான். ஒரு தமிழக முதலமைச்சருக்கு அவர் வழங்கிய நேரமே 10 நிமிஷம் தான். அந்த 10 நிமிஷத்துல வாங்க, உட்காருங்க, சாப்பிடுங்க, என்ன சாப்பிட்டீங்க, அ பிளேட் நல்லபடியா வந்தீங்களா, இதுக்கே 7 நிமிஷம் ஓடிடும். ஆமா சார். இப்படியான என்ன பேசியிருக்க முடியும்? அது கூட இன்னும் இந்த 2 லைன் சொல்லியிருப்பாங்கன்றீங்களா? அவங்கள பார்க்காதீங்க. அது அது யூகம் தானே. மற்ற எல்லா யூகம் தான். விஷயத்துக்கும் மக்கள் யூகம் பண்றாங்க. பத்திரிகையாளர் நெறியாளர்கள்லாம் யூகத்தோட வெளியிடுறாங்க. நான் என்னுடைய ம். ம். பார்வையில் யூகிக்கிறேன். ஓகே. பிரதமர் சொல்லியிருக்கலாம், அல்ல பிரதமர் அலுவலகத்திலிருந்து சொல்லப்பட்டிருக்கலாம். நீங்கள் பிரதமரை சந்தித்து விட்டீர்கள், இதோடு சென்னை திரும்பி விடுங்கள், உங்களுக்கான உதவிகள் எல்லாம் கிடைக்கும். வேற யாரையும் நீங்க நான் சந்திப்பதா இருந்தால் நானும் இனி இத என்னை சந்திக்க எதிர்பார்த்தேன். வராதீங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, இவரு ஜெயிச்சோனயே ஃபர்ஸ்ட்டு முதல் அறிக்கைய வந்து நாங்கள் மத்திய அரசோடு இணக்கமாக இணைந்து தமிழகத்துக்கு வேண்டிய நிதி ஆதாரங்களை பெறுவோம். அப்படித்தான் இவரு ஃபர்ஸ்ட்டு ட்வீட்லயே போட்டிருந்தாரு விஜய் அவர்கள். ஸோ என்னதான் இவங்க வந்து அத பண்ணியிருந்தாலும் ப்ராபப்ளி ஒரு மரியாதை நிமித்தமாக சந்திச்சிருந்தா கூட கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போது சந்தித்தது மரியாதை நிமித்தமாக தானே. ஒரு இல்ல, முதலமைச்சர் பதவி நானு ஏற்றுக்கொண்டால் பின்பு நான் வந்து இல்ல சார். நான் ராகுல் காந்தியும், சோனியா காந்தி அம்மையாரையும் சொல்றேன் நான். இவரு அவங்கள போய் அதுதான் பார்த்திருந்தா சொல்கிறேன். அதில் அரசியல் இருக்கிறது. அரசியல் இருக்கிறது. ஆமா, இதுபோல் பின்னாடி நிர்பந்தமான அரசியல் சூழ்நிலை ஏற்படும் என்பதற்காகத்தான் அவர்கள் ஆள் சேர்க்கிறார்கள். ஓகே, ஓகே. காங்கிரஸை எப்பொழுதே முழுமையா நம்பிவிட முடியாது. அவருக்கு நன்றாக அது புரிந்து விட்டது. ம், ம். காங்கிரஸை நம்ப முடியாது. வலதுசாரிகள், இடதுசாரி கம்யூனிஸ்டுகள் அவர்கள் கொள்கையின் அடிப்படையில், கோட்பாட்டின் அடிப்படையில் நாங்கள் பதவி கொடுப்போம், ஆதரவு தெரிவிப்போம், ஆதரவு தெரிவிக்க மாட்டோம் என்று சொல்கிறார்கள். இல்ல அவங்க பதவிக்காகவே லைன்ல கிளியரா இருக்காங்க. திருமாவளவனை தவிர ம். சொல்லுங்க பிரியன், என்ன சொல்ல சொல்லுங்க, வரீங்க? சொல்லுங்க, சொல்லுங்க. சொல்லுங்க, சொல்லுங்க. இல்ல நீங்க சொல்லி முடிங்க. பதவிக்காகவே சேர்ந்ததாக கற்பிக்கப்பட்ட திருமாவளவன் மட்டும்தான் கொஞ்சம் பொறுமை காப்பார். ஏனென்றால் அவருடைய ஒரு பண்பு இருக்கிறது. மனித பண்பு அவரிடம் உண்டு. ஒரு ஆளை அதான் பிரியமாக நம்பி அவர் போய்விட்டால் அவர்களுக்கு பூரணமாக மதிப்பு கொடுப்பார். அவர் ஓகே. வேண்டுமானால் இவர்களுடைய இடர்களை பொறுத்து கொண்டு, தவறுகளை பொறுத்து கொண்டு கொஞ்ச காலம் இருப்பார். இந்த 6 மாதம் அவகாசம் கேட்கிறதே, இந்த 6 மாதம் நாங்கள் சில
பல நல்ல நல்லதனமான வேலைகள் எல்லாம் செய்து முடிக்கிறதுக்கு அவகாசம் கொடுங்கள் என்று கேட்கிறார்கள்.